நீங்கள் ஒரு பிகினராக இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இந்த டேர்ம் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அது என்ன லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன், லைக் லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்ன அப்படின்றத பற்றி கிளியராக நான் என்ன பண்ண போகிறேன்னா A to Z இந்த ஒரு வீடியோவில் ஒரு பிகினருக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். அது என்ன மார்க்கெட் கேப், அது ஒரு தனி இதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு பிரிக்கிறதுக்கான அது ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். லைக் மார்க்கெட் கேப்னு சொல்கிறத விட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அந்த கம்பெனி எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸை அவுட்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க இன்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எவ்வளோக்கு ட்ரேட் ஆகுது. இது ரெண்டையும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது தான் இந்த மார்க்கெட் கேப். இந்த மார்க்கெட் கேப்பை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மார்க்கெட் கேப்பை இன்னொன்று புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதுதான் ஒரு கம்பெனியோடைய சைஸை என்ன பண்ணுதுன்னா மீன் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ செபி சொன்னதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 1 இருந்து 100 வரை இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா லைக் நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது 20-25 சம்திங் இருந்துச்சு. நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ 20,000 crores அபோவாக இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ரிலையன்ஸ், HDFC, TCS, ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லார்ஜ் கேப்புக்கு எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். லார்ஜ் கேப் கம்பெனிஸை பொறுத்தளவு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருக்கும் இந்த சில கம்பெனிஸ் எல்லாமே. அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வொலட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும். ஆனால் பேட் மார்க்கெட்டில் இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக நிற்கும் ஸ்மால் கேப்பையும் மிட் கேப்பையும் கம்பேர் பண்ணும்போது. அதே ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் மாட்ரேட்டான ஒரு லோவான ரிட்டர்ன் எடுத்துக்கோங்களேன். அது எதை கம்பேர் பண்ணும்போதுனா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் அப்சைட் தான் இருக்கும். பட் பேட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப். மிட் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனிஸ் எப்படி அப்படின்னா லைக் உங்களுக்கு 101 இருந்து 250 வரை இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிட் கேப் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. இந்த மிட் கேப் கம்பெனியோடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா லைக் 5,000 crores-லேருந்து 20,000 25,000 நான் இதில் இது பண்ணுறேன். இதுக்கு பெட்வீனாக இருந்துச்சு அப்படின்னா இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிட் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் பொட்டென்ஷியல் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் ரிட்டர்ன் எதை கம்பேர் பண்ணும்போதுனா லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே என்ன கிடைக்கும்னா ரிட்டர்ன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக கண்டிப்பாக இருக்கும். லைக் லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் இருக்கும். பட் ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். இன்னொன்று புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மோர் வொலட்டாலிட்டி தென் லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது இது அதிகம். அதே மாதிரி ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் ரிஸ்க்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா இந்தியாவில் 251 அபோவாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5,000 crores-க்கு பிலோவாக இருந்துச்சுன்னா இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லார்ஜ் அண்ட் மிட் கேப்பை கம்பேர் பண்ணும்போது வொலட்டாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இப்போ ஒரு பேட் மார்க்கெட் வருது அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தாலும் இது என்ன ஆயிரும் நல்லா நமக்கு டவுன் ஆகும். அதே மாதிரி ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதை விட பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் நமக்கு என்ன ஆகும்னா கொடுக்கும். பட் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒவ்வொரு ஃபண்டும் 10 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லார்ஜ் மிட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு வீடியோ பாருங்கள். இதில் உங்களுக்கு 10 இயர்க்கான CAGR-யும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஷேர் பண்ணிடுவீங்க. நீங்களே ஸ்மால் கேப்போட ரிட்டர்ன் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னமும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா வொலட்டாலிட்டின்றது ரொம்ப அதிகம், ரிஸ்க்ன்றதும் அதிகம், அதே மாதிரி ரிட்டர்னுன்றதும் ரொம்ப அதிகம் ஸ்மால் கேப் இப்போ இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கான ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன்,
மிட் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடரேட் ரிஸ்க் மாடரேட் ரிட்டர்ன், இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன். ஸோ அந்த மாதிரியான பொட்டென்ஷியல் வந்து இது வந்து இருக்கும். சிம்பிள் ரூல் தான், எப்போ நமக்கு ரிஸ்க் அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகும், ரிட்டர்னுன்றதும் கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக நான் இருக்கேன். ஸோ நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா சூஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்றது என்ன ஆகலான்னா போகலாம். பட் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும், ரிஸ்க்குன்றது நம்ம எடுத்தால் தான் ரிவார்டுன்றது அதிகமாக கிடைக்கும். பட் நீங்கள் லாங் டேர்மாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதைப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபாலோ வந்து பண்ணுங்கள். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா லார்ஜ் கேப் அப்படின்றத சூஸ் வந்து பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இண்டெக்ஸையும் என்ன பண்ணுங்கன்னா கன்சிடர் வந்து பண்ணுங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில். ஸோ இதோட ரீகேப்போட கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ன்றது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். மிட் கேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு க்ரோத் ப்ளஸ் பேலன்ஸ், ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். லார்ஜ் கேப்னா ஸ்டெபிலிட்டி, மிட் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் ப்ளஸ் பேலன்ஸாக இருக்கும். அண்ட் ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் ப்ளஸ் ஹை ரிட்டர்ன் என்ன ஆகும்னா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த ஒரு வீடியோ மூலமா ஒரு பிகினருக்கு வந்து லார்ஜ்னா என்ன, மிட்னா என்ன, ஸ்மால்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு, லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், அதையும் பார்த்துருங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட ஒரு பிகினராக நான் சொல்லணும் அப்படின்னா லைக் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டே சேஃப் அண்ட் டைவர்சிஃபை வந்து பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வந்து மாரத்தான் தான். இது வந்து ஒரு ஸ்ப்ரிட் கிடையாது நம்ம டக்குன்னு போய் அச்சீவ் பண்ணுறதுக்கு. இது லாங் ப்ராசஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது லாங் ஒரு மாரத்தான் மாதிரி தான், டேக் டைம் எடுக்கும். ஸோ ப்ராப்பராக ரிஸ்க் இல்லாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நாலேஜ் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இத்தனை வேல்யூவாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். பட் எனக்கு அது இன்னமும் இந்த மாதிரியான மோர் வீடியோவை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் லைக் பட்டனையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு இத்தனை வேல்யூ கிடச்சிருந்துச்சு அப்படின்னா. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.